வெளியூர்லேருந்து நீங்கள் சென்னையில் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் எதுக்குடா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வச்ச ஒரு விஷயந்தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. யாராலையுமே வந்து மறக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயினில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த தீபாவளி பொங்கல் இதிலலாம் நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, நிறையா மக்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழன் வைப்ஸ். சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பஸ் டெர்மினஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து கோயம்பேடு, சென்னையோட ஒரு சென்டர் ஆஃப் த ஏரியா அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு கோயம்பேடு வந்து ஈஸியான ஒரு கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் நாங்கள் வந்து கிளாம்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுவே வந்து சிட்டியில் இருக்கிற நிறையா பேரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இப்போ திருவான்மையூர்லேருந்து ஒருத்தங்க கிளாம்பாக்கத்தில் புக் பண்ணி ஏறுறாங்க அப்படின்னா திருவான்மையூர்லேருந்து கிளாம்பாக்கம் வர ட்ராவலிங் டைமே வந்து 2.5 hours ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பஸ் ஏறி போகிறது வந்து ஒரு முடியாத காரியம். இப்போ ஆஃபீஸில் இருப்பாங்க, முடிகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி மக்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஓப்பன் பண்ணப்பட்டது தான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு தேவை எதனால் வந்ததுன்னா ஃபெஸ்டிவல் டைமில் அரசு பேருந்துகள் மட்டும், வெளியூர் சவுத் சைடு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் மட்டும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகணும். எதுக்காகனா சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரசு பேருந்துகள் மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது தான் வந்து கிளாம்பாக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் தீபாவளி டைம்லேயும் பொங்கல்லையும் என்ன நடந்தது அப்படின்னா அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் எல்லாத்தையுமே எல்லா பஸ்ஸையுமே மொத்தமாக வந்து கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் பஸ் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லை, சிட்டியில் இருக்கிறவங்களால கரெக்டான டைமுக்கு வர முடியல, நிறையா பேர் பஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ள ஹோட்டல்ஸ் கிடையாது, கடைகள் கிடையாது, ஏடிஎம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ராத்திரி 12 மணி 1 மணிக்கெலாம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்று போராட்டம் பண்ணி பஸ் எல்லாம் மறியல் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஆர்ச்சு, கலைஞர் நூற்றாண்டு வளைவு அப்படின்னு சொல்லி, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பார்க் வச்சுருக்காங்க. இந்த பார்க்லேருந்து நீங்கள் இடது பக்கமாக உள்ளே போனீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்லலாம் வந்து அந்த பார்க் இருக்குது. ரைட் சைடு தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் தெரியும். இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போகிற வழியிலலாம் உங்களுக்கு வந்து சிஎம்டிஏ அப்படின்னு போட்டு நிறையா போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எந்த பக்கமாக போகணும், பார்க்கிங் எப்படி போகணும், பிளாட்ஃபார்முக்கு எப்படி போகணும் அப்படின்ற எல்லாமே வந்து ப்ராப்பராக கைட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பஸ் டெர்மினஸோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து தெரியும், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இப்போ புதுசாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஏர்போர்ட் செட்டப் மாதிரி தெரியுது. ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதிலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தான். ஸோ நல்ல பெரிய இடம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடம் இருந்தது பார்க்கிங் பண்ணுற இடத்துல. ஸோ அதே மாதிரி பஸ்ஸோட என்ட்ரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய இடம். ஸோ எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் மக்கள் வந்து ஈஸியாக நடமாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெருசாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதியும் வந்து இருக்குது. அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வர்ற இடம் எல்லா இடமுமே பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கம்பிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஹேண்டிகேப் வெஹிக்கிள்ஸ் வந்து யாரையாவது கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்லோப்பான ஏரியாஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நேராக பார்த்துட்ருக்கீங்கள, இது வந்து எம்டிசி பஸ்ஸஸ் வந்து வந்துட்டு பேசஞ்சரை இறக்கிட்டு ஏற்றிட்டு அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஆம்புலன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வைஸாகவும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பார்க்கிங்க்கு உள்ளே போயிட்டு பார்க்கலாம், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கரெக்டாக வழி போட்டிருக்காங்க, பார்க்கிங் எந்த பக்கமாக என்ட்ரு ஆகணும், 4 வீலர் எப்படி போகணும், 2 வீலர் எப்படி போகணும் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பெரிய இடமா இருந்தது பார்க்கிங். பைக் பார்க்கிங் பண்ணுற இடத்துல தான் வந்து ஒரு பெரிய குழப்பம். என்னென்னா ஃபஸ்ட்டு வெளியே ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். அவங்ககிட்ட கேட்கும்போது 10 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னான். சரி, அதை நம்பி நம்மளும் பைக்கை வந்து உள்ளே விட்டுட்டோம். 4 நாள் கழித்து திரும்ப வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 40 ரூபா அப்படின்ற கணக்கில் போட்டிருக்காங்க. இது அவன் சொன்னது தப்பா இல்லை இவங்க தப்பாக வாங்கினாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த பில்லு வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க, அதில் எந்த இஷ்யூமே கிடையாது.
நான் நோட் பண்ண விஷயம் அங்கே ஒரே ஒரு ஏடிஎம் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட அங்கே ஏடிஎம் இல்லை, ஒரு ஏடிஎம் தான் இருக்குது, எல்லோரும் மொத்தமாக ஒரே டைமில் போகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியான எண்ணிக்கையில் உள்ள ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. இன்னொரு பிரச்சனை, ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு அந்த பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்கிற இடத்துல தான் வந்து எல்லோரும் வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. அதனால் அந்த இடம்லாம் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, சாப்பிட்ற இதெல்லாம் அங்கேயே போட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்தது. ஸோ சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் வாங்குற கடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்ஆர்பி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. எதையுமே வந்து அதிகமாக விலை வச்சும் கொடுக்கல, கம்மியாக விலை வச்சும் கொடுக்கல, கரெக்டான ரேட்டில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபிகேஷன் தனித்தனியாக பிளாட்ஃபார்ம் 1 2 3 4 எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மார்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இவங்க மார்க் பண்ணியிருக்கிறது இப்போ 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் திருநெல்வேலி பஸ் நிற்கும்னு போட்டிருக்காங்க, 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் தூத்துக்குடி பஸ் நிற்கும்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி பஸ்ஸையும் வந்து மிங்கிள் பண்ணி இங்கே பாதி பஸ் நிற்குது, அங்கே பாதி பஸ் நிற்குது. ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த நிர்வாக கட்டமைப்பு வந்து நல்லா தான் இருக்குது. அந்த டிரைவர்ஸ் வந்து கரெக்டான பஸ்ஸை வந்து அந்தந்த பிளாட்ஃபார்மில் பார்க் பண்ணாமல் இருக்காங்க. இதனால் நிறையா கன்ஃபியூஷன் ஆகுது. நாங்கள் போயிருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் கிடையாது, இது நார்மலான ஒரு ஃப்ரைடே தான். ஸோ அதனால் பெரிய அளவில் கூட்டம் இல்லை. ஸோ பஸ்ஸுக்கு எல்லாம் பேருந்து எண்ணிக்கைகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. இப்போது ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இல்லைங்க, நாங்கள் ரொம்ப நேரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேருந்துகளோட எண்ணிக்கை தான் இங்கே வந்து முக்கியமான பிரச்சனை. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே சரி பண்ணிட்டாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பிவிஜி அப்படின்னு சொல்லி டிஷர்ட் போட்ட ஒர்க்கர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே எங்கே பார்த்தாலுமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வண்டியை நிப்பாட்டி ஏதாவது டவுட், இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோன்னா உடனே வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து பேருந்துகளோட எண்ணிக்கையை வந்து தேவைக்கு அதிகமாகவே அரசாங்கம் வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கிளாம்பாக்கம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பஸ் ஸ்டாண்டாக வந்து இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் சிட்டியிலேருந்து உள்ளே வரீங்க, இங்கே வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 6 o'clock தான் ஆஃபீஸ் முடியும் அப்படின்னா கோயம்பேடுனா நீங்கள் சீக்கிரம் ஒரு கேப் பிடிச்சி இங்கே வந்துடலாம். ஆனால் கிளாம்பாக்கத்துக்கு அப்படி வர முடியாது. நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் போட்டு வரணும், இங்கே வந்து ரீச் ஆகணும், அந்த டிராஃபிக் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆக முடியும். ஆனால் இங்கே வந்துட்டிங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் செங்கல்பட்டை தாண்டில, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற கிளாம்பாக்கம். ஓரளவுக்கு ஓகேவாயிருச்சு. பார்ப்போம் இந்த ஃபெஸ்டிவலில், இந்த தீபாவளி பொங்கலெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். இது நல்லா இருந்தது, இதுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு அடுத்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் கவர் பண்ணுறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.